அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்றைக்கி எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் அந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கணக்கு தான் அந்த கால்குலேஷன் பெருசாக இருந்தது. மற்றபடி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஒரு நில அளவை கொஸ்டின் வேணால் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம். மற்றபடி மேக்ஸில் அபவ் 20 கண்டிப்பாக எடுக்கலாம். 20க்கு மேலே கண்டிப்பாக போட்டிருக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாராலுமே நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. அந்த கலைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே பொறுத்துக்கு எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருள் தருக அந்த அறிஞர் பொருள் தெரியணும், சில ஓமைகள் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். புக்லேருந்துலாம் கேட்கல, ஸ்கூல் புக்ஸ்லேருந்துலாம் கேட்காம கொஞ்சம் அவுட் சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த பேராகிராஃப் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக எல்லாராலையுமே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அது கண்டிப்பாக தெரிஞ்சதான். இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குறில் நெடில் சொற்களுக்கான சரியான பொருள் கணம் காணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூட்டம் பொன். ஓகேவா? இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போன வீடியோ லிங்க் எல்லாமே இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்பில் இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லி கூற்று வினா மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின் தமிழில் கூற்று வினாவாக தான் இருக்குது. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகவும் சொல்லி கூற்று கொடுத்துட்டு 2 சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற சொல் ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து தந்த பலகை அப்படின்னு சொல்லி வரப்போ அந்த இப்போ வரப்போ சேர்ந்து வந்த மாதிரி இருந்ததுனாக்கா கொடுத்த பலகை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இது வந்து தந்தத்தால் ஆன பலகை அப்படின்ற மாதிரி கூட பொருள் வரலாம். இது வந்து சேர்ந்து வந்திருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கூற்றும் தவறு காரணமும் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லி இக்கு வரணும். ஓகேவா? இக்கு மிகுந்து வரும். அடுத்து பொறுத்துக. சாந்து அப்படின்றதுக்கு அறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குருவி அப்படின்னாக்கா குடை, சுனை அப்படின்னாக்கா இழிதல், அருவி அப்படின்னாக்கா ஓப்பு அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4213 ஆப்ஷன் டி. அடுத்து ஒளிமரபை கண்டறிக. புல் அப்படின்னாக்கா நரலும் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து அட்வான்ஸ். இது வந்து புவியியல் அட்வான்ஸ் அப்படின்னாக்கா இந்த கலைச்சொல்லுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை இயக்கம். ஓகேவா? அடுத்து பொறுத்துக. இதில் வந்து அந்த ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்ததே முன் தணிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சென்சார் பண்ணி வரதில் தணிக்கை சான்றிதழ்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று தான் 2ல் ஆரம்பிக்குது. 2143. ஓகேவா? மெஜாரிட்டி வச்சு கூட போட்டுக்கலாம். அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருளுக்கான பொருளை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னாக்கா அமைதி. ஓகேவா? அடுத்து அடியேற்ற மரம் போல அப்படின்னாக்கா வீழ்தல் அப்படின்னு சொல்லி 3421 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அடுத்து உயிர் சுற்றி. இந்த உயிர் அப்படின்றதுக்கு நகம் அப்படின்னு சொல்லி பொருள் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதான் கேட்டிருக்காங்க. உயிர் சுற்றி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நகைச்சுற்று. ஓகேவா? அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. கண் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்து ஏலாதியில் இடம்பெறாத மருது பொருள் சுக்கு மிளகு திப்பிலின்னு வரும். இதில் வந்து கண்டங்கத்திரி வராது. அடுத்து பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூய வித்து. இது வந்து திருக்கடிகத்தில் வர பாடலடி. அடுத்து ஓலக்கம் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஓலம் அப்படின்னு சொல்லி வரும் வேர் சொல். ஓலம் அப்படின்றது ஓலக்கம் அப்படின்னு சொல்லி பெருசாக வரும். அடுத்து பொறுத்துக. அணிகம் அப்படின்னாக்கா ஊர்தி அப்படின்னு சொல்லி வரும். அதுவே இந்த நீ வந்ததுனாக்கா காமன் அப்படின்னு சொல்லி வரும். அணிகன் அப்படின்னாக்கா சீவிகை, அணங்கு அப்படின்றது படையில் ஓரளவு. அப்படி பார்த்தீங்கன்னா 4123. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சுட்டு வினா, அதுக்கப்புறம் வினா எழுத்து. இது 2 பற்றியுமே கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இந்த வினா எழுத்தில் வர வார்த்தையை சுட்டு எழுத்தில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். வினாவை பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடவினான்னு இல்லை, மொத்தமாக வினாக்கள். அப்போ வந்து காரணம் தவறு, கூற்று வேணா சரி. ஏ யா ஆ ஓ அப்படின்றது வினா எழுத்து. அடுத்து மலை அப்படின்றதுக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. மலை என்று பொருள் வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ஒளி வேறுபடுதல். களி அதிலே கொடுத்துருக்காங்க. கழித்தல் அப்படின்றது அதோட பொருளாகவே சேர்ந்து ஒரு ஒளி வேறுபாடு. இடைச்சொல் தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொல் நிலவோ அப்படின்னு சொல்லுவதில் நிலவோ காய்ந்தது ஓ. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு சொல்லி வரும். அப்படியே மாற்றி எழுதணும். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைத்து மதிப்பிடாதே. ஓகேவா? இது வந்து அந்த வடிவல் காமெடியில் கூட வரும். அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. கடன் கழித்தல் அப்படின்றது மனமின்றி செய்தல். கடை விரித்தல் அப்படின்னாக்கா தன் ஆற்றலை சொல்லுதல். அடுத்து கச்சை கட்டுதல் அதனாக்கா முரண்படுதல். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4321.
தமிழக அரசியல் வானில் கல்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறியான்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருந்தார். டி.கே. சிதம்பரனாரோட தொடர்பில்லாது, அவர் பேரரசியல் கிடையாது. அப்போது 4 மட்டும். அடுத்து பிழையான தொடரை கண்டறியான்னு கேட்டிருக்காங்க. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வீசியன அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? வினைமுற்றுகளின் வகையோடு பொறுத்துக்கு அளித்தது தீமை குணப்பெயர், அடுத்து அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது, நல்லது கை அப்படின்னாக்கா கை சினை பெயர் கொண்டது, குளிர்ந்தது நிலம் அப்படின்றது இடப்பெயர். ஓகேவா? நிலம் அப்படின்னாக்கா 3, 4, 1, 2. ஓகேவா? செற்றம் என்ற சொல்லின் எது சொல்கிறாங்க? செற்றம்னாலே பகைமை தான். அப்படி பார்த்தீங்கன்னா கேண்மை அப்படின்னு சொல்லலாம். கேண்மைனா நட்பு, அதுக்கான பொருளும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதற்கான அகரவரிசை பார்த்திங்கன்னா அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கிரை, தாள், முத்தம், வருகைன்னு வரும். ஓகேவா? இந்த அகரவரிசை ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை போட்டு பார்த்துருக்கோம் இதே வார்த்தைக்கு. அடுத்து பிழைத்திருத்துக்க ஒரு கூற்று பார்த்திங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேவா? உயிரெழுத்துக்கு பின்னாடி ஓர் அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசம். அடுத்து ஊர் பெயர்களோடு மருவ சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருவ சொற்கள் தேவக்கோட்டை அப்படின்றது தேவோட்டை. ஓகேவா? இது நம்மளோட அந்த மெட்டீரியலையே கொடுத்துருப்போம். கோவன் புத்தூர்னாக்கா கோவை தான். ஓகேவா? அந்த மாதிரி அதை வச்சு போட்டலாம். சோழநாடுனா சோநாடு, பூந்தமல்லினா பூனமல்லி. ஆன்சர் என்ன? 3142. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. நிகழ்காலத்தில் பூமி சுழல்கிறது, அது சுழன்றுகிட்டே இருக்கு. அப்போ நிகழ்காலம் தான். அடுத்து யானைகள் விரைந்து ஓடியன அப்படின்னு சொல்லி பேசும்போது ஓடியனன்னு தான் வருது கூற்று. அப்போ ஓடியனன்றது தப்பு தான், ஓடியதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ கூற்று தவறு. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். ஓடியன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்படின்னாக்கா காரணமும் தவறு தான். ஆப்ஷன் டி தான். அடுத்து வெட்ரன் அப்படின்னாக்கா திறனாளர். ஓகேவா? கலைச்சொல். கிளாசியர் அப்படின்னாக்கா பனியாறு. இதெல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடாக புவியியலில் வராது. அடுத்து பொறுத்துக்க கால் புக் அப்படின்றது மறு கவனிப்பு பதிவேடு. ஓகேவா? செல்லெல்லாம் இருக்கிறது. அப்போ அது ஒன்றை வச்சே போட்டாலே 4, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பொறுத்துக்க வந்துடும். அடுத்து அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் போற்றுதல். அடுத்து கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கரெக்டு தான். காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லி. வேறு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ சரி, ஆர் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்ய. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிப்பப்படுவார் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை காண்க. தகுதியான் வென்றுவிடார். தகுதியானா பொறுமையால் வென்றுவிடார். அடுத்த கூற்று மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. கரெக்ட் தான், இணை எழுத்துக்கள் உண்டு. அடுத்து உயிரெழுத்துக்களின் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். ஆமாம், குறிலுக்கு நெடில் அ ஆ இ அப்படின்னு சொல்லி இணை எழுத்துக்களாகும். ரெண்டுமே சரிதான். அடுத்து மறுப்பு. இப்போ தான் அந்த இதில் மறுப்பு பற்றி பார்ப்போம். மறுப்புனாக்கா யானை தந்தம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ அதை வச்சே போட்டுனாக்கா 4, 2, 1, 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து போகிறதுக்கு மானி அப்படின்னாக்கா குள்ளன். இதுவே சின்ன நீ வந்ததுனாக்கா மாமன். கனக 3 சொல்லினானா படை. சின்ன நானாக்கா பொன் அப்படின்னு சொல்லி வரும். 2, 4, 3, 1 ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து அரைப்புள்ளி நிறுத்தற்குறியிட்ட எழுதணும். கபிலன் பாரியை கண்டார். ஓகே, இதோட முடிஞ்சு மறுபடியும் தொடர கண்டினியூ அரைப்புள்ளி. அடுத்து புகழ்ந்து பாடினார், மறுபடியும் பரிசு பெற்றார். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர் புகழினிடம் அப்படின்னு சொல்லி கம்மா போட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து கலைச்சொல் விசுவல் ஸ்கேனர் அப்படின்னாக்கா கற்புல மேவி. ஓகேவா? அடுத்து ஆங்கரேஜ் அப்படின்னாக்கா ஊன்றுதலை. ஓகேவா? இதெல்லாம் பொறியியல் வருது. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருக அப்படின்னாக்கா தீய காலம். ஓகேவா? ஆப்பசைத்து குரங்கதனை போல அப்படின்னு சொல்லி, அதாவது ஆப்பசைத்து குரங்கு மாட்டிக்கிட்டது மாதிரி அப்படின்னாக்கா வேதனை, ஊமை உணர்த்துறது. கூற்று பார்த்தீங்கன்னாக்கா உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடு உரிமையோடு தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுறார். தமிழ் தாத்தா உவேசா தான். அழிவு நிலையிலிருந்து வெவ்வேறு சூழல்களை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஓகேவா? இது பழைய புக்கில் வரும், ஸ்கூல் பழைய புக்கில். கரெக்ட் தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏஐ விலக்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்காக தான் நம்ம தமிழ் தாத்தான்னு கூப்பிடுறோம். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்ட குமரிடப்பட்டார். ஹீராஸ் பாரதியார்னு போட்டிருக்காங்க. அது கிடையாது, அது மட்டும்தான். 3 மட்டும் தவறு. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. எதிர்கால பெயரச்சல். ஓகேவா? பாடும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. நட என்னும் வேறு சொல்லின் வழி உயர்தினை வினையாளின் பெயர். வினையாளின் பெயர்னோடனே நடந்தவன் அப்படின்னு சொல்லி
முடிஞ்ச ஒரு மெம்பரை குறிக்கிற மாதிரி வினையாளன பெயர் பர்சனை குறிக்கும். வை என்னும் வேர் சொல்லில் ஏவல் வினைமுற்றை கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏவல் வினைமுற்று, அப்போ முற்று பெற்றுக்கணும். வைத்து அப்படின்றது எச்ச வினையாக இருக்குது, அப்போ இது கிடையாது. வைத்தது வைத்தால் இது ரெண்டுத்துலாம் வரணும். ஏவல்னாக்கா வை அப்படின்னு சொல்லி வர்றதே பார்த்திங்கன்னா ஏவலாக தான் இருக்கும். அதை ஏவலாக சொல்கிற மாதிரி இல்லாமல் இது செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுமே கொஞ்சம் தவறாக தான் இருக்குது. வைத்தால் வைத்தது அப்படின்னு சொல்லி வைத்தால் வேணால் வரலாம். அடுத்து இருபுறு தொகை. தாரணினாலே பூமி தான், பூமி உலகம். ஓகே. ஒரு பொருள் பன்மொழி. மீமிசை ஞாயிறு. மீமிசைனாக்கா மேல் பகுதி. ஓகேவா. மீமிசை ஓங்கி உயர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் பன்மொழி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் பார்த்திங்கன்னா வியாழம்ன்றது பாம்புன்னு குறிக்கும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனை குறிக்கும். ஓகேவா. பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னு சொல்லி பிறவினை தொடர். ஓகேவா. எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போது நிகழும் பார்த்தீங்கன்னா செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது. ஓகேவா. தனிமரம் காடாதல் இல் அப்படின்னு சொல்லி தனிமரம் காடாகாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நட்பை பெருக்குதல் அப்படின்ற பழமொழியில் வரும். அளகொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறியன்னு பார்த்தீங்கன்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஓகேவா. மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லி. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து. ஓகேவா. காம்ரேட். சரியான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம் அப்படின்றது சரி. ஓகேவா. ஏ 2 சரி. அடுத்து விரித்தது விரிந்தது தொடரமைக்கன்னு கேட்டிருக்காங்க. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. ஒரு மயில். அடுத்து கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம் 2 சொற்களுக்கிடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா. இக்கு மிகுந்த வரும். அடுத்து சேர்த்தெழுதுது பலா அருமை, பலா வறுமை அப்படின்னு சொல்லி. ஓகேவா. அடுத்து பிரித்தெழுதுக. கங்குகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடணும். ஓகேவா. கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அடுதல். ஓகேவா. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து பார்த்தீங்கன்னா வி. ஓகேவா. வி அப்படின்ற எழுத்து. நவ்வினாலே மான் தான். மான மரி அப்படின்னு சொல்லுவோமா, அப்போது 4213 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. முதலை அப்படின்றது ஓந்தி, அதுக்கப்புறம் உடும்புனாக்கா சினை, மீன் கெண்டை அப்படின்றது பார்ப்பு. அடுத்து புள்ளின் உறுப்பை கண்டறிக. தளிர். ஓகேவா. அடுத்து மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலை சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஓகேவா. மோனோபோலி இது வந்து நம்மளோட அரசியலமைப்பில் நிறைய தடவை பார்த்துருப்போம். முற்றுரிமை அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேவா. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து பயாலஜி ரிலேட்டடாக வந்தது. அபுலியா அப்படின்னாக்கா மன உறுதி குறைபாடு. அகோமியா அப்படின்னாக்கா தலைவழுக்கை. அப்சஸ் அப்படின்றது சீல்கட்டி. அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 3412 ஒரு ஆப்ஷன் பி. சரியா. அடுத்து 10லேருந்து ஆன்சர் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக எழுதிடலாம். இதுக்கு நமக்கு ஆன்சர் படிக்காமலே தெரியலாம். சுதேசி நாவல் சங்கத்தை நிறுவியர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டுதான் பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்மடி கணிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இடப்பெயரை சுற்றுக நாகனார். மண்ணோடி எய்த்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறான்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் இல்லாதவர். அடுத்து இது வந்து சுட்டெழுத்து. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். கரெக்டு தான். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா ஏயா ஆ ஓ ஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றுகின்றன. ஆ இ ஊ அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்து. அதுவும் ஊ வந்து இப்போ வழக்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து வினா எழுத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். ஓகேவா. இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா. சுட்டு எழுத்துக்கள் இதுதான் ஆ இ ஊ தான். இதை வச்சே நீங்கள் மேலே இருக்கிறதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பொருந்தாத இணையை கண்டறிய. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த இணை எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. ஐக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈ தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி தான் தவறு. ஓகேவா. பொருந்தாத இணை. அடுத்து நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42. கழகத்தமிழ் அகராதி, பவானந்த தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய இம்மூன்று அகராதியும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை கேட்டிருக்காங்க? 70. நம்ம இந்த நன்னூலோட 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்த்துருப்போம். இதில் அந்த 70ன்றதை சொல்லியிருக்காங்க. டேஸ் உறவோர் ஆயின் உறவோராக மடவமாக மணந்தை நாமோ. இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல்லை எடுத்துகிட்டு கேட்டிருக்காங்க. உறவோர் மடவம். ஓகேவா. அடுத்து ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. முக்கார் புள்ளி.
அடுத்து வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்ல இணை கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒயிட் ஹால்னாக்கா பிரிட்டிஷோட அரசு அலுவலகம். ஓகேவா, பிரிட்டானிய அரசு அலுவலகம்னு வரும். வெள்ளை மாளிகைனாக்கா ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, நிறைய பேர் அதில் தப்பு பண்ணியிருக்கலாம். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. டார்க் ஃபைபர் இருட்டு இலை. ஓகேவா, ஃபைபர்னாலே அந்த ஒளி இலை. ஓகேவா, இலை அதை வச்சு போட்டாக்கா 2 ஆப்ஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிமான் அப்படின்றது பின்னணி நிரல். அதுக்கப்புறம் டார்க்கஸ்ட் அப்படின்னாக்கா ரொம்ப டார்க்கஸ்ட் மிக இருள்மை. ஓகேவா, அடுத்து டென்சிட்டினா அடர்த்தி. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ 4132. அடுத்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடரடி படரடி அப்படின்னாக்கா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னாக்கா தந்திரம். ஈரொட்டு அப்படின்றது உறுதியின்மை. கை கூடுதல்னாக்கா சித்தி அடைதல். அப்போ 4321. அடுத்து மரபு தொடர் காற்றில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். அப்போ ஆப்ஷன் சி தான். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவிக்க. பூட்கைனாக்கா குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். ஓகேவா, அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா காதி, சாம்பார், சாவடி, உடுக்கை அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா உடுக்கை அப்படின்றது தான் தமிழ் சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா திவான் பகதூர் பாவனந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பெருமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீசிய மொழியில் 6, தெலுங்கு மொழியில் 34, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி 3 சேர்ந்து 411, ஆங்கில மொழியில் அதிகமாக 486. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3142. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, பெயரெச்சங்கள் வகை அறிந்து பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. வகை தான், எல்லாமே பெயரெச்சம் தான். நிகழ்காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடுகிற குதிரை. ஓகேவா, இப்போ ஓடிக்கிட்டு இருக்க குதிரை. அப்போ ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது. அப்போ 1 வச்சு போட்டலாம். ஏதான் ஆன்சர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் என்ற பெயரால் வளைப்பர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல்லறியன்னு கேட்டிருக்காங்க. ஒழுங்காதல். அடுத்து எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தருக. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஓகேவா, அக்ரிணை தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள், மாணவர், ஆசிரியர்னு சொல்லி உயர்திணை. இது பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தன அப்படின்னு சொல்லி அக்ரிணை. அடுத்து ஒருமை பன்மை பிழைந்து சரியான தொடர்கள். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஓகேவா, இருந்தனன்னு வந்திருக்கக்கூடாது, இருந்தது. மரம் முறிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம், விழுந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் கொடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா. ஓகேவா, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அறிவியை கண்டறிய. குற்றால அறிவு. ஓகேவா, அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை நிலவு. இதுவும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக்க. 10. ஓகேவா, 10 விருந்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. ப்ரொபோசல் என்னும் சொல்லியிருக்கான இணையான சொல்லை தருக. ப்ரொபோசல்னால் கருத்துரு. அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னாக்கா நீர்ப்பாசனம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 கேட்ட தமிழ் கொஸ்டின் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட மேக்ஸ் வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அந்த ஜிஎஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.